Hi friends, welcome to Hindu newspaper analysis in தமிழ். நீங்க நியூஸ்ல வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட் டாபிக் எஸ்சி ஸ்டேட், அதாவது ஷெட்யூல் கம்யூனிட்டி ஸ்டேட்டஸ் வந்து இந்துஸ் புத்தி சிக்ஸ் மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த நியூஸ்ல மட்டும் வந்து ஓகே பார்க்கலாம் வாங்க. Person professing any religion other than Hindus, Buddhism and Sikhism should not be considered as a scheduled caste member. Conversation. Immediate and complete loss of SC status from moment of conversation regardless of the birth. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த கேஸ் வந்து என்ன சித்தந்தா ஆனந்த் அவர் வந்து என்னன்னா ஒரு எஸ்சியாக பிறந்திருப்பார். தென் வந்து கிறிஸ்டியானிட்டியாக வந்து டர்ன் பண்ணிட்டுவாங்க. தென் வந்து என்னன்னா எங்களுக்கு வந்து எஸ்சி ஸ்டேட்டஸ் வேணும் அவர் வந்து அப்ளை பண்ணிப்பார். ஆனால் வந்து என்னன்னா அதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் முடியாது. நீங்கள் இமிடியட்டாகவும் சரி லேட்டராகவும் சரி ஒரு டைம் நீங்கள் மாறிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்சி ஸ்டேட்டஸ் வந்து லாட்ச் ஆகிடும். அது வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு வந்து லீகல் பேசிஸ் எது மாதிரினா கான்ஸ்டியூஷன் ஷெட்யூல் காஸ்ட் ஆர்டர் 1950 வந்து சொல்லியிருப்பாங்க கிளாஸ் 3ல என்னென்னா நோ பர்சன் ப்ரொபோசிங் ரிலிஜன் அதர் தேன் இந்திசம் டிங்மிட் ஃப்ரம் எஸ்சி மெம்பர். ஃபர்ஸ்ட் 1950 என்னென்னா இந்துவை தவிர எந்த ஒரு ரிலீஜனாலும் சரி அவங்களுக்கு வந்து எஸ்சி ஸ்டேட்டஸ் வந்து தர முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிப்பாங்கன்னா 1956 ஒரு கிளாஸ் ஆட் பண்ணிப்பாங்க. சிக் ரிலிஜியன்ஸில் இருக்கவங்களும் எஸ்சி ஸ்டேட்டஸ் வந்து தரலாம் அது மாதிரி சொல்லியிருப்பாங்க. தென் புத்திசம் வந்து 1990 வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து இப்போ வந்து அவர் வந்து கேஸ் அப்ளை பண்ணார். தென் நீங்கள் வந்து ஒரு டைம் மாட்டீங்க. ஸோ வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து தர முடியாது. எஸ்சி ஸ்டேட்டஸ் வந்து மாறிட்டாவே சரி அது வந்து லாஸ் ஆடும் தான். சப்போஸ் அதர் ரிலிஜியன்ஸ் என்னது இந்திசம் புத்திசம் சிக்கிசம் தவிர நீங்கள் வந்து கிறிஸ்டின் மாட்டீங்களா, ஸோ உங்களுக்கு வந்து எஸ்சி ஸ்டேட்டஸ் வந்து தர முடியாதுன்னு சொல்லிப்பாங்க. அவ்வளோதான் நியூஸில் வந்தது. ஓகேங்களா? நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட் இப்போ நியூஸில் வந்து இருக்கா. ஸோ பிஹைண்ட் த நியூஸை வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்துக்கலாம். நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட்னா என்னென்னு. ஓகேங்களா? இது வந்து ஆர்டிகல் 338 வந்து இது பண்ணிப்பாங்க. இது வந்து என்னென்னா ஷெட்யூல் காஸ்ட் இன்சூர்ஸ் வந்து அவங்களுடைய சேஃப் காஸ்ட் வந்து பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் சோசியோ எக்கனாமிக் எஜுகேஷனல் அண்ட் கல்ச்சரல் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஷெட்யூல் காஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. என்னோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னா ஆல்ரெடி சொன்னது தான். ஒரு சில இடத்துல வந்து எஸ்சி வந்து மோஸ்ட் ஆஃப் த டிஸ்கிரிமினேஷன் பேஸ் பண்ணுவாங்களா, அதை வந்து ஃபுல்லாக வந்து எலிமினேட் பண்ணிட்டு அவங்களுக்கு வெல்ஃபேர் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து என்ஷூர் பண்ணணும். அதுக்காக கொண்டு வந்தது. ஓகேங்களா? எவல்யூஷன். ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் வந்து என்னென்னா ஸ்பெஷல் ஆஃபீஸர் ஃபார் கமிஷன் ஃபார் எஸ்சி அண்ட் எஸ்டின்னு வந்து இது பண்ணாங்க. தென் 65th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1990 வந்து மல்டி மெம்பர் கமிஷன் ஃபார் எஸ்சி அண்ட் எஸ்டி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. 89th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து 2003 வந்து இது பண்ணாங்க. அது வந்து ஆர்டிகல் 338 338A அது மாதிரி ரெண்டாவது ஸ்பிளிட் பண்ணாங்க. அதாவது நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி அண்ட் எஸ்டின்னு வந்து செப்பரேட்டாக ஸ்பிளிட் பண்ணிடுச்சு. இன்னும் காம்போசிஷன் மோஸ்ட் வந்து சேர்பர்சன் வைஸ் சேர்பர்சன் 3 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இவங்கெல்லாம் யார் அப்பாயின்ட் பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட்ஸ் தான் அப்பாயின்ட் பண்ணுவாங்க. டென்யூர் அண்ட் கண்டிஷன் டிட்டர்மின் பை த பிரசிடென்ட். இவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னா இன்வெஸ்டிகேட் சேஃப்கார்ட் ஷெட்யூல் காஸ்ட், செகண்ட் இன்கொயர் இன்டு கம்ப்ளைண்ட்ஸ், தேர்ட் அட்வைஸ் ஆன் சோசியோ எக்கனாமிக் பிளானிங், ஃபோர்த் சப்மிட் ரிப்போர்ட்ஸ் டு பிரசிடென்ட், ஃபிஃப்த் ரெக்கமெண்ட் வெல்ஃபேர் மெஷர்ஸ். இவங்களுடைய பவர்ஸ் எது மாதிரி கொடுத்துருப்பாங்கன்னா சிவில் கோர்ட் பவர்ஸ் வந்து இந்த நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட் தந்திருப்பாங்க. அதாவது ஒரு பர்சன் சம்மன் பண்ணலாம், டேக் எவிடன்ஸ் ரிசீவ் அப் கேஸ், கால் பப்ளிக் ரிகார்ட்ஸ், இந்த ப்ராசஸ்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். கன்சல்டேஷன் என்னென்னா கவர்மெண்ட் மஸ்ட் கன்சல்ட் நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட் ஆன் த பாலிசி அபைட்டிங் த ஷெட்யூல் காஸ்ட். ஓகேங்களா? அதாவது கவர்மெண்ட் வந்து எஸ்சிக்கு வந்து ஸ்கீம்ஸ் ஆர் பாலிசி மேக் பண்ணால் நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சியை வந்து ஒரு டைம் கன்சல்ட் பண்ணிக்கணும். ஓகே. இம்பார்ட்டன்ட் சேஞ்ச் 102 அகைன் வந்து என்னென்னா ஓபிசிக்காக ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடியாகவும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம். அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஆர்டிகல் 15 வந்து கேஸ்ட் பேஸ்டு டிஸ்கிரிமினேஷன் வந்து ப்ராஹிபிட் பண்ணுறாங்க. தென் அன்டச்சபிலிட்டி அபாலிஷ் பண்ணுறது ஆர்டிகல் 17. ப்ரொமோஷன் ஆஃப் எஸ்சி வெல்ஃபேர் வந்து டிபிஎஸ்பியில் ஆர்டிகல் 46 சொல்லியிருப்பாங்க. தென் வந்து ரிசர்வேஷன் லெஜிஸ்லேச்சர் வந்து ஆர்டிகல் 330 அண்ட் 332. 243D அண்ட் 243T வந்து என்னன்னா லோக்கல் பாடிஸ், அதாவது பஞ்சாயத்து அண்ட் முனிசிபலில் வந்து ரிசர்வேஷன் ப்ரொவைட் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த டாபிக்ல வேண்டாம் ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கலாம். வித் ரெஃபரன்ஸ் டு ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்கீம் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் ஆர் கரெக்ட்? 2016 கேட்டது. ஃபர்ஸ்ட், இட் ப்ரொபோஸ் டு ப்ரொமோட் என்டர்பிரினர்ஷிப் அமாங் எஸ்சி அண்ட் எஸ்டி அண்ட் உமன் என்டர்பிரினர்ஷிப். Second statement, it provides refinance through SIDBI. Select the correct answer using the code given below. A, 1 only, B, 2 only, C, both 1 and 2, D, neither 1 nor 2. Mains question mark கேட்குறாங்க பார்க்கலாமா? Caste system is assuming new identities and associated forms. Hence, caste system cannot be eradicated in India. Comment 2018 கேட்ட question. Next question, debate the issues of whether and how contemporary movements for assertion of Dalit identity work towards annihilation of caste. 2015 கேட்ட question.
ஃபர்ஸ்ட், when the Chief Justice steps away. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து ஒரு கேஸ்லேருந்து தானாகவே வாலண்டரே வந்து நான் வந்து ஹேண்டில் பண்ணல அப்படின்னு ரிமூவ் ஆகிட்டாங்க. அது நோட் எடிட்டோரியல் இருந்துச்சு. ஸோ அதை பார்க்கலாம். இதில் வந்து என்னென்ன பார்க்கலாம்னா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ரெஸ்கியூ, கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், டாக்ட்ரின் ஆஃப் நெசசிட்டி, நீட் ஃபார் கோடிஃபிகேஷன், இந்த டாபிக் எல்லாம் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஸ்டெப்ஸ் அவே, கண்டெஸ்டன்ட் வாட் ஹேப்பன், அதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வாட் ஹேப்பன்னா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கரண்டாக இருக்கிறவங்க சூரியகாந்த் சார் இருக்காருல்ல, அவர் வந்து ஒரு கேஸில் ஸ்டெப் அவே பண்ணிட்டாங்க. அது என்ன கேஸ்னா, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயின்மெண்ட் ஆக்ட் 2023 அந்த கேஸ் போயிட்டு இருக்கு. அதை வந்து நான் வந்து ஸ்டெப் அவே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இந்த ஆக்ட் வந்து என்ன இஷ்யூனா, 2023 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து ஒருத்தர் வந்து செலெக்ஷன் மெம்பர், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வந்து யாருன்னா செலெக்ஷன் மெம்பர், பிஎம், லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் அண்ட் ஒரு கேபினட் மினிஸ்டர் இருப்பாங்க. அவங்களுக்கு பதிலாக வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருந்தால் நல்லாயிருக்கும் அது மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் வந்து அதை சொன்ன உடனே என்ன பண்ணிப்பாங்கன்னா, பார்லிமெண்ட் வந்து ஆக்ட் கிரியேட் பண்ணாங்க 2023. அதில் வந்து என்னென்னா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை ரீப்ளேஸ் பண்ணிட்டு செலெக்ஷன் கமிட்டியில் யூனியன் மினிஸ்ட்ரி வந்து இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கேஸ் தான் இப்போ வந்திருக்கு. இதனால வந்து நான் வந்து வாபஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவரும் வந்து இந்த இது மாதிரி கேஸை வந்து வாபஸ் வந்துருப்பாங்க. நான் வந்து ஹேண்டில் பண்ணல அது மாதிரி. ஓகேங்களா. இதில் வந்து டாக்ட்ரின் ஆஃப் ரெஸ்கல் அப்படின்னா என்னென்னா, இது வந்து நிமோ ஜூடெக்ஸ் இன் காசா சூ, இது மாதிரி இந்த வேர்ட்லேருந்து டெலிவரி பண்ணிப்பாங்க. அது என்னென்னா, நோ ஒன் கேன் பி ஷேர் ஜட்ஜ் இன் தர் ஓன் காஸ், யாரும் தங்களோட வழக்கில் வந்து நீதிபதியாக இருக்கக்கூடாது. அது மாதிரி ஒரு நேச்சுரல் ஜஸ்டிஸ் பேஸ் பண்ணி அவங்களே வந்து ரிமூவ் ஆயிடுவாங்க. சுப்ரீம் கோர்ட் மூவ்ட் ஃப்ரம் ஸ்ட்ரிக்ட் டிஸ்குவாலிஃபிகேஷன், ரியல் லைக்லிவுட் ஆஃப் பயாஸ் ஸ்டாண்டர்ட். அது மாதிரி எந்த கேஸ் சொல்லியிருப்பாங்கன்னா, ரஞ்சித் தாக்கூர் கேஸ் 1987 சொல்லியிருப்பாங்க. நோ பார்ட்டி கேன் கம்பல் ரெஸ்கூல், நோ ஸ்டாட்டிவ் இன் இந்தியா கோடிஃபைஸ் when a judge must be set aside. அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா, இந்தியாவில் வந்து எந்த ஒரு ரெகுலேஷனும் இல்லை. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் ஆனால் அவங்களுக்கு பிடிக்கலனா, சப்போஸ் இந்த கேஸில் நம்ம இது பண்ணால் பயஸாக இருக்க மாதிரி ஏதாவது ஒரு இது வரும்னு நினச்சாங்கன்னா, அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வாபஸ் வாங்கிக்கலாம். நான் இந்த கேஸ் வந்து ஹேண்டில் பண்ணல அது மாதிரி. அது சொல்கிறதுக்கு வந்து எந்த ஒரு லாபமும் இல்லை. எந்த ஒரு கான்ஸ்டியூஷனில் வந்து இது மாதிரி எப்போ வந்து வெளியே போகணும் அது மாதிரி வந்து சொல்லவே இல்லை. அதே மாதிரி ஸோ வந்து இது வந்து நேச்சுரல் ஒரு ப்ராசஸ் அது மாதிரி சொல்லியிருப்பாங்க. தென் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஸ்டெப்ஸ் அவே, நேஷனல் ஜுடிஷியல் கமிஷன் பிரசிடென்ட் அண்ட் கீ ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் என்னன்னா, இது வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா, நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் இருக்குல்ல, 2015 வந்து ஸ்டார்ட் ஆனது தான். இதில் வந்து என்னன்னா, சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட்ஸ் ரிகார்ட் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸில் இருக்கும். ரெஸ்கியூ ஸ்டார்ட் அகேன்ஸ்ட் ஜஸ்டிஸ் கேகூர், ஃபியூச்சர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. இவர் வந்து ஃபியூச்சர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து ஒருத்தர் இருப்பாங்க. ஓகேங்களா. இவர் வந்து நெக்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை மாற போகிறாரு. அது மாதிரி இருக்கும்போது நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் அந்த இதில் வந்து என்னென்னா, ஜுடிஷியரி வந்து நார்மலாக அந்த ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் ப்ராசஸ் வந்து ஜட்ஜஸ் மட்டும் தான் செலெக்ஷன் கமிட்டியில் இருப்பாங்க. அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அது ஓகே அது மாதிரி அப்ரூவ் பண்ணுவாங்க. ஆனால் நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷனில் வந்து ஜுடிஷியரி மட்டும் மெம்பர்ஸாக இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து மெம்பர்ஸ் வந்து ஆட் பண்ணாங்க. ஸோ வந்து இது வந்து கேஸ் வந்து வயலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மாதிரி சுப்ரீம் கோர்ட் வந்து ஸ்ட்ரக் டவுன் பண்ணிப்பாங்க. அந்த கேஸ் ரிலவெண்ட்டான ஒன்று தான். ஓகே. அதில் வந்து என்னென்னா, ஃபியூச்சராக வரப்போகிறவங்க வந்து நான் இது மாதிரி இது வந்து எடுத்துக்கிட்டா, இந்த கேஸ் எடுத்துக்கிட்டா நான் வந்து சப்போஸ் ரிமூவ் பண்ணிட்டா வச்சுங்களேன், இந்த கேஸை வந்து ஸ்ட்ரக் அவுட் பண்ணி பண்ணாங்களே அது மாதிரி இன்வால்வ் ஆனால் இது வந்து நான் வந்து ஒரு ஜுடிஷியரியை வந்து இண்டிபெண்ட்டாக இல்லாமல் வந்து பார்ஷியாலிட்டி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து ஜுடிஷியரி டாமினேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து அதனால் நான் வந்து இன்வால்வ்மெண்ட் ஆனால் நல்லா இருக்காது. அது மாதிரி வந்து அவர் வந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க. ஓகேங்களா. He refused to compete affected every judge on the bench. Doctrine of necessity. அது என்ன சொல்லிப்பாங்கன்னா, கோர்ட் மஸ்ட் இயர் கேஸ் when no alternative form of equal justice exists. அது என்னன்னா, தமிழில் சொல்கிறோம் பாருங்க, சம வரையறை நீதிமன்றம் இல்லாத போது முரண்பாடு இருந்தாலும் கேட்க வேண்டும். அது மாதிரி சொல்கிறது தான் டாக்ட்ரின் ஆஃப் நெசசிட்டி. ப்ராப்ளம்ஸ் வித் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா டைரக்ஷன் என்னன்னா, ஓரல் டைரக்ஷன். மோஸ்ட் ஆஃப் த டைம் என்னன்னா, இது மாதிரி நம்ம ஆல்ரெடி சொன்னோம்ல, அவங்க வந்து ஈஸியாக சொல்கிறவங்க நான் வந்து இந்த கேஸாக இருந்தால் ஹேண்டில் பண்ணல அது மாதிரி. அப்படின்னா என்ன ஆகும், ஏற்கனவே வந்து இந்த கேஸ் வந்து ஒரு கேஸ்னால் 1+3 எல்லாத்தையும் வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் ஆப்ரேட் பண்ணுறோம்னா வந்து கான்ஸ்டியூஷன் பெஞ்சஸ் இருக்கும்ல, இவங்கெல்லாம் இருக்கணும். அது மாதிரி ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்கும். சடனாக வந்து அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டா அடுத்து வந்து யார் வந்து அந்த ப்ராசஸ் வந்து பண்ணுவாங்க, அந்த ஜட்ஜ் வந்து இது பண்ணால் அவங்க ஏற்கனவே அப்பாயின்மெண்ட் பண்ணிப்பாங்களா ஒரு கேஸ் வந்து ஹேண்டில் பண்ணணும். அது மாதிரி வந்து ஓவராலாக ப்ராசஸ் வந்து க்ளாப்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அது மாதிரி சொல்லிப்பாங்க. ஓகேங்களா. தென் இது மாதிரி என்ன, கான்ஸ்டியூஷனில் வந்து எந்த ஒரு லிமிடேஷன் இல்லை. ஆல்ரெடி சொல்கிறோம், கான்ஸ்டியூஷனில் எந்த ஒரு ஆக்ட் இல்லை. ஜஸ்ட் அவங்க ஓன் டிஸ்கிரிப்ஷனில் இது பண்ணுறதால மேபி இஷ்யூஸ் கிரியேட் ஆகலாம். அது மாதிரி நியூஸில் சொல்லியிருந்தாங்க. தென் நீட் ஃபார் கோடிஃபிகேஷன். ஏன் வந்து கோடிஃபிகேஷன் தேவைன்னா, ஆல்ரெடி சொன்னது தான்,
எந்த ஒரு கவர்னிங் ஸ்ட்ரக்சரும் இல்லை. ஸோ ஜட்ஜஸ் வேணும்னா அவங்களுக்கு எப்போ வந்து விருப்பம் இருக்கோ அவங்க போயிடுவாங்க. ஸோ வந்து நிறைய வந்து இது பண்ணும், அஃபெக்ட் பண்ணும், ப்ராசஸ் அஃபெக்ட் பண்ணும். நோ பைண்டிங் கோட் ஆஃப் கண்டென்ட் என்ஃபோர்ஸல் அகேன்ஸ்ட் த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ். சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளுக்கு கட்டுப்படுத்தும் நடத்தை விதிகளும் இல்லை. அவங்க வந்து ஓனாக வந்து ஆட் பண்ணுற மாதிரி இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி சொல்லிப்பாங்களா டிபிஎஸ்பியில். ஸோ அது மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கும் வந்து இண்டிபெண்ட்டாக அவங்க கண்டக்டை ரெகுலேட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லையே, அது மாதிரி ஒரு இஷ்யூஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது. நோ மெக்கானிசம் டு ரிவ்யூ எஸ்கல் டெசிஷன் வாஸ் மேட். இப்போ ஒரு ஜட்ஜஸ் வந்து நான் வந்து வெளியே போகிறோம்னு சொல்லிட்டாலும் அதை வந்து கொஸ்டின் பண்ணுற மாதிரியோ ரிவ்யூ பண்ணுற மாதிரி எந்த ஒரு ப்ராசஸும் இல்லை. அதனாலையும் கோடிஃபிகேஷன் கண்டிப்பாக வேணும்னு சொல்கிறாங்க. தென் சீஃப் எலெக்ஷன் கமிஷன் லா டிஸ்பியூட் டூ சக்சஸிவ் சீஃப் ஜஸ்டிஸ் அண்டர்ஸ்கோர் த அர்ஜென்சி ஆஃப் பிரேக். இப்போ பாருங்களேன், ப்ரீவியஸாக ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவும் சரி, இப்போ இருக்கவும் சரி, நாங்கள் வந்து ஹேண்டில் பண்ணலன்னு விலகிட்டாங்க. ஸோ வந்து இதுக்கு வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியான்றது ஒரு டாப் பொசிஷனில் இருக்காங்களா, ஸோ அவங்களே இது பண்ணுற போது கொஞ்சம் ஏதாவது ஃப்ரேம் ஒர்க் கொண்டு வந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நியூஸில் சொல்லியிருந்தாங்க. அமெரிக்கன் மாடல் அண்ட் கன்க்ளூஷன். யூஎஸ் செக்ஷன் 455 கோடிஃபைட் அப்ஜெக்டிவ் ஸ்டாண்டர்ட் அபெக்ஸ் லெவல் ரிமைன்ஸ் என்ட்ரி செல்ஃப் இம்போஸ்ட். அதாவது யூஎஸில் வந்து இது மாதிரி நம்ம இந்தியாவில் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை ஜட்ஜஸ்க்கு, ஆனால் வந்து யூஎஸில் வந்து கரெக்டாக வந்து இது பண்ணுறாங்க. ஏன் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க, அதுக்கான என்னென்ன ப்ராசஸ் அது மாதிரி கோடிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. when guardians of elections are appointed by the informally constitutional bench, the deficit is institutional. இது மாதிரி ஒரு முக்கியமான கேஸ் வரும்போது சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வந்து இல்லாத வந்து ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் லேக்கிங்காக தான் இருக்குது அவங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கீ லீகல் கான்செப்ட்ஸ். நம்ம ஏற்கனவே பார்த்தது என்னன்னா நியூ ஜுடிஸ் இஸ் காசஸ் நேச்சுரல் ஜஸ்டிஸ், அதை நம்ம பண்ணிக்குவேன். டாக்டரின் ஆஃப் நெசசிட்டி என்ன, தென் மாஸ்டர் ஆஃப் ரோஸ்டர். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை வந்து மாஸ்டர் ஆஃப் ரோஸ்டர் சொல்லுவோம். ஏன்னா அவருக்கு தான் வந்து என்னென்னா யார் எந்தெந்த ஜட்ஜஸ் ஒரு கேஸ் வருதுன்னா யார் இருந்து ஹேண்டில் பண்ணலாம், எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கணும், எவ்வளோ ஷெடியூல் இருக்கும், அது மாதிரி மொத்தமாக வந்து இதுக்கு ஹேண்டில் பண்ணுற பவர் யாருக்குன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருக்கும். அதனால் அவங்க வந்து மாஸ்டர் ஆஃப் ரோஸ்டர் அது மாதிரி ஒரு கீ வேர்ட்லையும் நமக்கு சொல்லுவோம். ஓகே, கீ கேசஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தது என்னென்னா மனக்லால் வர்சஸ் பிரேம்சந்த் கேஸ் 1957, ரஞ்சித் தாகூர் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1987, தென் சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட்ஸ் ஆன் ரெக்கார்ட் யூனியன் ஆஃப் இந்தியா 2015, நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கேஸ், டாக்டர் ஆஃப் நெசசிட்டி. இந்த கீ டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம வந்து மெயின்ஸ் எக்ஸாமில் வேல்யூ அடிஷனாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த டாபிக்ல உண்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அது மாதிரி கேட்டுக்கலாம் பார்க்கலாமா. What is the provision to safeguard the autonomy of Supreme Court of India? 2012 கேட்ட கொஸ்டின். First statement, while appointment to the Supreme Court judges, the President of India has to be consult the Chief Justice of India. Second, the Supreme Court judges can be removed by Chief Justice of India only. ஒன்லி எக்ஸ்ட்ரீம் மோட். ஓகேங்களா, ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் நம்ம அனலைஸ் பண்ணும்போது சொன்னோம் ஒன்லின்றதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் மோட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இன்கரெக்டாக தான் இருக்கும். தேர்ட் ஸ்டேட்மெண்ட், த salaries of judges are changed on the consolidated fund of India to which the legislature does not have to vote. Fourth, all appointments officers and staffs of the Supreme Court of India are made government only after consulting the Chief Justice of India. Which of the statements given is are correct? A 1 and 3 only, B 3 and 4, C 4 only, D all of the above. கரெக்ட் ஆன்சர் என்ன, ஆப்ஷன் ஏ 1 and 3 only. ஏன்னா ஒன்லின்னு இருக்கா, ரெண்டுத்துலையும் பாருங்கள் எக்ஸ்ட்ரீம் வச்சுருக்கா, அது வந்து ஈஸியாக வந்து எலிமினேட் பண்ணலாம். அதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் வந்து ரிமூவ் பண்ணுறது என்னது, பார்லிமெண்ட் வந்து மெஜாரிட்டி இருக்குல்ல அந்த ப்ராசஸ். ஸோ வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இன்கரெக்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபோர்த்தில் வந்து என்னென்னா எல்லா ஆஃபீஸர்ஸும் வந்து என்னென்னா இதில் ஒரு சிலர் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் இது ப்ரிப்பேர் பண்ணி பண்ணுவாங்களே, கோர்ட் அந்த எக்ஸாம் இருக்குல்ல, அதனால் வந்து ஃபோர்த்து வந்து இன்கரெக்ட். எல்லாத்தையும் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா விட கன்சல்ட் பண்ணணும் நெசசரி இல்லை. ஓகே, மெயின்ஸ் கொஸ்டின் அது மாதிரி கேட்கலாம் பார்க்கலாமா. 2023 கேட்டது, constitutionally guaranteed the judicial independence is a prerequisite democracy. Comment. Next topic, deepening global corruption, a pointer for India. இதில் வந்து என்னென்னா சிபிஐ 2025 ரிப்போர்ட், இந்தியா ஸ்கோர்ஸ் என்ன, எக்கனாமிக் காஸ்ட், டிஜிட்டல் ரீஃபார்ம் என்னென்ன பண்ணியிருக்காங்க, வே ஃபார்வர்ட், இது மாதிரி எடிட்டோரியில் சொல்லியிருந்தேன் எல்லாமே கிளியராக பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் சிபிஐ குளோபல் பிக்சர்ஸ் கரப்ஷன் பர்செப்ஷன் இண்டெக்ஸ். சிபிஐனா அது வந்து 2025 யார் ரிலீஸ் பண்ணாங்கன்னா டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் அந்த ஆர்கனைசேஷன் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா குளோபல் ஆவரேஜ் ஸ்கோர் 42 to 100 அது மாதிரி வந்து ட்ராப் ஆகிருக்கு, அதாவது கரப்ஷன் வந்து ஓரளவுக்கு கம்மியாக இருக்குது அது மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 122 அவுட் ஆஃப் 182 கண்ட்ரிஸ் வந்து பிலோ 50 ஸ்கோரில் இருக்குது. அதில் வந்து ஒன்லி 5 கண்ட்ரிஸ் தான் கரப்ஷன் அதிகமாக இருக்குது, அதாவது 80க்கு மேலே வந்து ஸ்கோர் இருக்குது. ஓகேங்களா, ப்ரீவியஸாக வந்து 12 இருந்துச்சு, இப்போ வந்து கம்மியாக இருக்குது, அது ஒன்று எடுத்துக்கலாம். இதனால் வந்து
ஓவர்சைட் வீக்னஸ், சிவிக் ஃப்ரீடம் நெரோஸ், கரப்ஷன் பெர்செப்ஷன் ஒர்சஸ். அதாவது கண்காணிப்பு பலவீனமிடத்தில் ஊழல் உணர்வுகள் மோசமாகின்றன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. இந்தியா பொசிஷன் ரிப்போர்ட்ல இது மாதிரி இருக்குன்னு பார்க்கலாமா? இந்தியாவோட ஸ்கோர் வந்து 39, ரேங்க் வந்து 91 ரேங்க், 182 கண்ட்ரி. அதாவது லோவர் ஆஃப் தி டேபிளில் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸ்கோர் வந்து இந்தியா வந்து 38 to 41 அது மாதிரி வந்து ஃப்ளக்சுவேஷன் இருக்குது. ஓவராலாக வந்து 38 அந்த ஸ்கோரில் தான் வந்து நம்ம வந்து இந்தியா வந்து ரேங்க் ஆகிட்டு இருக்கு. Stagnation reveals that country aspiring for developed nation states by 2047. இது மாதிரி வந்து இவ்வளோ வந்து லோ வந்து ஸ்கோர் இருக்கிறதுனால வந்து 2047 வந்து இந்தியா வந்து ஒரு டெவலப்டு கண்ட்ரி ஆகுமா அப்படின்ற கொஸ்டின்ஸும் வந்து ரைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து என்னன்னா சிபிஐ வந்து இது மாதிரினா பப்ளிக் செக்டார் இன்டெகிரிட்டியை வந்து பேஸ் பண்ணி தான் இந்த ரெக்கார்ட்ஸ் வந்து பேஸ் பண்ணுறாங்க. சரி, கரப்ஷன்னால எக்கனாமிக் காஸ்ட் என்ன ஆகுது, தென் கம்ப்ளைண்ட்ஸ் பர்டன்ஸ் வந்து எது மாதிரி இருக்குது நியூஸில் சொல்லியிருந்தான்னு பார்க்கலாம். எக்கனாமிக் காஸ்ட் ஓகேங்களா? இன்க்ரீஸ் டிரான்சாக்ஷன் அன்சர்டி, ரைஸ் கம்ப்ளைண்ட்ஸ் எக்ஸ்பென்சஸ். அதாவது வந்து பரிவர்த்தனை வந்து நிச்சயமற்றதாக அதிகரிக்கிறது. ஓகேங்களா? எது மாதிரி டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க, இப்போ வந்து நிறைய வந்து டிஜிட்டலாக இதா, ஸோ வந்து மானிட்டர் பண்ணுறது ரொம்ப வந்து டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கிரிப்டோ கரன்சி அது மாதிரி நிறைய வந்து பிட்காயின்ஸ் அது மாதிரி வருதா, ஸோ வந்து மானிட்டர் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாச்சு அது மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. டைவர்ட் என்டர்பிரினல் எனர்ஜி டுவர்ட் ரெண்ட் சீக்கிங் ரேதர் தென் வேல்யூ கிரியேஷன். அதாவது தொழில் முனைவு ஆற்றலை மதிப்பு உருவாக்கத்திலிருந்து ரெண்ட் சீக்கிங்க்கு திசை மாற்றுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குளோபல் லெவலில் வந்து கரப்ஷன் காஸ்ட் வந்து 5% ஆஃப் த ஜிடிபியை வந்து அஃபெக்ட் பண்ணுது. அதாவது கரப்ஷன்னாலே ஒரு ஜிடிபி வந்து 100% போய் ரீச் ஆகாமல் கண்டிப்பாக 5%ஆவது அட்லீஸ்ட் அஃபெக்ட் பண்ணுது. அதாவது வந்து 2.6 ட்ரில்லியன் வந்து இந்த கரப்ஷன்னால லாஸ்ட் ஆகுது குளோபல் லெவலில் அது மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் கிட்டத்தட்ட வந்து 0.5%. அதாவது அதை கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு ஓகே அது மாதிரி சொல்கிறோம். இருந்தாலும் வந்து 1% இன்டைரக்ட் க்ரோத்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணுது அது மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? கம்ப்ளைன்ஸ் பர்டன்ஸ் எது மாதிரி எந்தெந்த செக்டர் வந்து மேஜராக வந்து இந்த கரப்ஷனை கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, என்டர்பிரினர்ஸ் வந்து இருக்காங்களே அதில் வந்து கிட்டத்தட்ட வந்து 20,134 பேர் வந்து என்னென்னா இம்ப்ரெஸ்மெண்ட் வந்து ஏதோ ஒரு கேஸில் வந்து உள்ளே போகிற மாதிரி அவங்க மேலே கேஸ் போகிற மாதிரி தான் இருக்குது. என்டர்பிரினர்ஸ் வந்து அவ்வளோ வந்து கரப்ஷனில் வந்து இன்வால்வ்மெண்ட் ஆகிறான்னு சொல்லியிருக்காங்க. தென் ஃபார்மா ஸ்டார்ட்அப்லாம் சொல்லியிருக்காங்க 998 செப்பரேட் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இது பண்ணியிருக்கு. இதில் வந்து 49% வந்து கிரிமினல் லைபிலிட்டி இருக்க மாதிரி இருக்குது. அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து என்டர்பிரினர்ஸ் அதிகமாக வந்து கரப்ஷனில் இருக்க மாதிரியும், தென் ஃபார்மர் செக்டர் வந்து அதிகமாக கரப்ஷனில் இருக்க மாதிரியும் ரிப்போர்ட் வந்து சொல்லியிருக்கு. ஓகேங்களா? எக்ஸ்டென்சிவ் கிரிமினலைசேஷன் என்ன பண்ணுதா, டிஸ்கிரிமினேட் பவர்ஸ் வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணுது. இதனால் வந்து கண்டிஷன் ஃபார் ரெண்ட் சீக்கிங்காகவும் ப்ரொமோட் பண்ணுறாங்க. தென் டிஜிட்டல் ரீஃபார்ம்ஸ் ஃபாஸ்டிங் கவுண்டர் கான்ஸ். இந்தியா வந்து நிறைய டிஜிட்டல் ரீஃபார்ம்ஸ் இது பண்ணியிருக்காங்களே, ஓகேவா? அதாவது டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் அது மாதிரி இது பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிஎம் கிசான் ஸ்கீம் 6,000 ரூபாய் வந்து 3 இன்ஸ்டால்மெண்ட்டில் வந்து கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது வந்து முன்னாடி வந்து என்னென்னா கையில் வந்து காசு கொடுத்துருவாங்க, அதனால் கரப்ஷன் ஆச்சு. இப்போ வந்து டேரெக்டாக வந்து ஆதார் பேஸ் பண்ணி லிங்க் பண்ண அக்கௌண்ட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ வந்து டேரெக்டாக மக்கள்கிட்டே போகுது. ஸோ இன்டர்மீடியேட்டில் இருக்கிற கரப்ஷன்ஸ் எல்லாம் வந்து ரிடியூஸ் பண்ணுறாங்க ஆமாம் சொல்லியிருப்பாங்க. தென் ஆர்பிஐ டிபிஐ செப்டம்பர் 2025 வந்து 516 493 அது மாதிரி வந்து ரிடியூஸ் ஆகிருக்கு கரப்ஷன் ரேட்டும் அது மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருந்தா ஜிஎஸ்டின்றது வந்து நிறைய இன்டைரக்ட் வந்து ஸ்கீம்ஸாக இருக்கும்ல, இன்டைரக்ட் டேக்ஸ் அது மாதிரிலாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஒரே ஒரு டேக்ஸ் தான் மாற்றினாங்க. ஸோ வந்து அந்த மாதிரி நிறைய டேக்ஸ் வந்து இன்டர்மீடியட் லெவலில் வந்து டேக்ஸ்லேயும் வந்து நிறைய கரப்ஷன் இருந்துச்சு. அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஒரே ஒரு டேக்ஸ், ஒன் நேஷன் ஒன் டேக்ஸ்ன்றாலும் டேக்ஸ் கலெக்ஷனில் வந்து யாருமே டேக்ஸை வந்து டேக்ஸ் வந்து செலுத்தாமல் எக்ஸைஸ் பாவத்துலையும் வந்து ப்ரிவெண்ட் பண்ணுற மாதிரி வந்து இது இருந்துச்சு. ஸோ வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ்லையும் சரி, மக்கள் டேக்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதும் சரி, இது மாதிரி நிறைய வந்து ப்ரிவென்ஷன் சர்வீசஸ் பண்ணுறதுனால ஓகே டிஜிட்டலாக வந்து ரீஃபார்ம்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அது மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரொக்யூர்மெண்ட் போர்ட்டல்ஸ், டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் ரிடியூஸ் த சம் ஃபார்ம்ஸ் ஆஃப் ரெண்ட் சீக்கிங். அதாவது ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணால் ஜெம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இருக்குல்ல, அவங்க வந்து லோக்கல் வந்து இண்டஸ்ட்ரியிலேருந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதை வந்து நாங்கள் வந்து எவ்வளோ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ வந்து செலவு பண்ணியிருக்கோம் அது மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து சொல்லிடுவாங்க. ஸோ வந்து அது வந்து கவர்மெண்ட் வந்து வந்தால் அதில் வந்து கரப்ஷன் ரிடியூஸ் பண்ணியிருக்காங்க. டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் நம்ம எவ்வளோ பே பண்ணுறோம், இப்போ எல்லா இடத்துலையும் வந்து நம்ம ஃபோன்பே, ஜிபே அது மாதிரி தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ வந்து கரெக்டாக வந்து நம்ம எவ்வளோ பே பண்ணுறோன்னு கவர்மெண்ட் வந்து ஈஸியாக மானிட்டர் பண்ண முடியுது. ஸோ கரப்ஷனில் வந்து அதுவும் வந்து டேக்கிள் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் சொல்யூஷனாக இருக்குது. கீ மெசேஜ் என்ன எடுத்துக்கலாம்னா, கரப்ஷன்ன்றது வந்து எக்கனாமிக் கன்ஸ்ட்ரெயின் ப்ளஸ் ஸ்ட்ராட்டஜிக் வல்னரபிளாக இருக்கும். ஓகேங்களா? இது வந்து
லீகல் அண்ட் moral ப்ராப்ளம் மட்டுமே இல்ல. அதாவது கரப்ஷன்னா நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட காசு நம்ம டேக்ஸ் பே பண்ணாமையோ, இல்லாட்டி கவர்மெண்ட் ஆஃபீஸர் வந்து அவங்க வந்து அதாவது அவங்களுக்கு நல்லது செய்யணும் தான் மக்களுக்காக இது பண்ணிப்பாங்க. ஆனா வந்து கரப்ஷன்ல இது பண்றாங்க. அது மட்டும் அந்த ஆங்கிள்ல மட்டும் இல்லாம, கரப்ஷன்ன்றது எக்கனாமிக்காவும் ஒட்டுமொத்த இந்தியா வந்து 2047ல வந்து ஒரு டெவலப்டு கண்ட்ரியா ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு ப்ரிவென்ஷனா தான் இருக்கும். அது மாரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். அது மாரி சொல்லியிருந்தாங்க. தென் வே ஃபார்வர்ட் நியூஸ்ல என்னென்ன சொல்லியிருந்தாங்க பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, டிரான்ஸ்பரன்சி மஸ்ட் பி த நேஷனல் ப்ரையாரிட்டி. கவர்னன்ஸ் credibility நவ் காம்படிட்டிவ் எக்கனாமி. அதாவது வந்து எல்லா ப்ராசஸும் கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ப்ரொக்யூர்மெண்ட் பண்றாங்களா, என்னென்ன பண்றாங்க, அது மாதிரி வந்து எல்லாமே வந்து அப்டேட் பண்ணணும். அதுக்கு வந்து என்ன பண்ணலாம், ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் இருக்குல்ல, ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாம ரிமூவ் பண்ணிட்டா மக்கள் வந்து ஈஸியாக வந்து கொஸ்டின் கேட்கலாம். அது வந்து ஈஸியாகவும் அவங்க வந்து தகவல் வாங்கிக்கலாம். ஸோ வந்து டிரான்ஸ்பரன்சி வந்து என்ஷூர் பண்ணுறதுக்கு அது வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? செகண்ட் என்னன்னா, சஸ்டைன்டு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இன் ஜுடிஷியல் எஃபிஷியன்சி, ரெகுலேட்டரி சிம்பிளிஃபிகேஷன் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் இண்டிபெண்டன்ஸ். ஜுடிஷியல்ல வந்து கரெக்டாக வந்து கேசஸ் வந்து நிறைய கேசஸ் வந்து பெண்டிங் இருக்குல்ல, அது மாதிரி இல்லாமல் கேசஸ் வந்து ஈஸியாக ரிசால்வ் பண்ணணும். கவர்மெண்ட் ஏதாவது கரப்ஷன், அதாவது இன்ஃபர்மேஷன் அது மாதிரி ஏதாவது அப்பீல் பண்ணால் ஈஸியாக சீக்கிரமாகவே ரிசால்வேஷன் பண்ணிட்டா, ஸோ வந்து டிரான்ஸ்பரன்சி லெவல், கரப்ஷன் லெவல் வந்து ரிடியூஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கும். அது மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகே. தேர்ட், countries that claimed CPA ranks did so through cumulative reports, not episodic grants. அதாவது வந்து அந்த கரப்ஷன் பெர்செப்ஷன் அந்த ஒரு சில கண்ட்ரிஸ் எல்லாம் டாப்ல இருக்குல்ல, அவங்கெல்லாம் என்னன்னா ஒரு சில நடவடிக்கை மட்டும் டக்குன்னு பண்ணிட்டு டாப்புக்கு போல, அவங்க வந்து எல்லா பாட்டம் அப் டாப் அப்ரோச் பண்ணி எல்லா செக்டர்ஸும் வந்து கலெக்டிவாக இது பண்ணி டிரான்ஸ்பரன்சி ப்ரொமோட் பண்ணதுனால தான் அவங்க டாப்ல இருக்காங்க. ஸோ வந்து திடீர் நடவடிக்கை மட்டும் பண்ணாமல் ஒட்டுமொத்தமாக சீர்திருத்தம் பண்ணால் மட்டும்தான் நம்ம கரப்ஷனை வந்து இந்தியாவில் ஒழிக்க முடியும் அப்படின்னு நியூஸில் சொல்லியிருக்காங்க. தென் இந்தியா ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன்ஸ், காம்படிட்டிவ் எலெக்ஷன்ஸ், கேப்பபிள் ஜுடிஷரி, க்ரோயிங் டிஜிட்டல் கேபிட்டல்ஸ், இந்த ப்ராக்டிஸ் எல்லாம் இந்தியாவில் வந்து தாராளமாக இருக்குது. அதை நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கிட்டாவே அந்த கரப்ஷன்றதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? எக்ஸாம் ஃபோக்கஸ் வந்து சிபிஐ 2025, டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல், கவர்னன்ஸ், ஆர்பிஐ டிபிஐ, ஆன்டி கரப்ஷன் ரிஃபார்ம்ஸ், ரெண்ட் சீக்கிங், இதெல்லாம் வந்து கேட்கறது வாய்ப்பு இருக்குது. ஓகே, இந்த டாப்பிக்கில் மட்டும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து இது மாதிரி கேட்டுக்கலாம் பார்க்கலாமா? With reference to propagation of Benami Property Transaction Act 1988, consider the following statement. 2017 like question. First statement, a property of transaction is not treated as a Benami transaction if the owner of the property is not aware of the transaction. Second statement, property held Benami are liable for confiscation by the government. Third statement, the Act provides for three authorities for investigation but does not provide any appellate mechanism. Which of the statements given above is are correct? A 1 only, B 2 only, C 1 and 3, D 2 and 3. Correct answer என்ன? Option B 2 only. மெயின்ஸ் எது மாதிரி கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க பார்க்கலாமா? Institutional quality is crucial driver for economic performance. In this context, suggest reforms in the civil service for strengthening democracy. 2022 கேட்ட கொஸ்டின்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இது மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை மிஸ் பண்ணாமல் இருக்கேன், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ எனி டவுட் ஆர் சஜஷன் ஆர் இம்ப்ரூவ் பண்ணாலும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அப்கமிங் வீடியோஸ் அதை பார்த்துக்கலாம்.